அது என்னமோ தெரியலங்க. எப்போ அந்த காய்ச்சல் வந்து படுத்தோமோ அப்பயிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, சரியா சாப்பிடவே முடியல. அந்த ஒரு வாரமா சரியா சாப்பிடாம விட்டதுனால என்னமோ தெரியல. இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தோசைய வந்து முழுசா சாப்பிட முடியல. ரொம்ப ஆசைப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தட்டு நெறைய சாப்பாடு போட்டு சாப்பிடணும்னு வெறி வெறியா உட்காந்து சாப்பிடலான்னு தோணும். ஆனா, அந்த 1 வாய் 2 வாய்க்கு மேல சாப்பாடே இறங்க மாட்டேது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அது இல்லாம நேத்து வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டோம். அதில தான் ஓரளவுக்கு கொஞ்சம் சாப்பிட்ட மாரி இருந்துச்சு. இப்போ வர காய்ச்சல்லாம் ரொம்ப வைரஸ் காய்ச்சல் மாரி வந்துட்டு இருக்குது. எப்படியோ நாங்க வந்துட்டு 4 பேர் மீறி வந்துட்டோம். உங்க வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்ல அப்படின்னா, டக்குனு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா, எனக்கே காய்ச்சல் வந்து கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேல ஆகுது. இன்னமும் அந்த டயர்டு வந்து குறையல. குழந்தைங்களுக்குலாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ஓரளவுக்கு குட்டிமா, ஜெய்குட்டிலாம் ஓரளவுக்கு நார்மலா ஆயிட்டாங்க. அதான் சரியா வந்து பசி எடுக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையிலேயே வந்து தக்காளி, புளிலாம் போட்டு ரசம் சூப்பரா ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் இந்த சிகப்பு கீரை இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கீரை சமைச்சே எனக்கும் 2, 3 வாரம் ஆன மாரி இருக்குது. நேத்து கடைக்கு போயிட்டு வந்திருந்தப்ப இந்த கீரையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்படியே கீரை பொரியல் செஞ்சாச்சு. அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, தயிர் இருக்குது. என்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த தயிர் இருந்தா மட்டுமே போதும். பெருசா வேற எதுவும் எதிர்பார்க்க மாட்டாரு. அதுக்கப்புறம் பூக்காரக்கா வந்தாங்களா, சாமிக்கு பூ, குட்டிமாவுக்கு எனக்குன்னு வாங்கிட்டேன். பூவ பார்த்தோன்னே தலையில வைக்காம இருப்போமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால காலைல தூங்கி எழுந்துச்சோனே தலைக்கு குளிச்சாச்சு. அப்புறம் ஃப்ரெஷ்ஷா பூ வச்சுட்டு குட்டிமாவை ரெடி பண்ணி ஸ்கூல் அனுப்பி விட்டாச்சு. ஜெய்குட்டி ஸ்கூல் போயிட்டான். குட்டிமா ஸ்கூல் அனுப்புனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சாமிக்கு பூஜை பண்ணோம். எப்பயுமே விடியகாலம் 4, 5 மணிக்கே பூஜை முடிச்சிருவேன். ஆனா இன்னைக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு.